ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் யாரெல்லாம் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது என்று சித்தர்கள் வாக்குறுதியின்படி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவானும் 8ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள். இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. நாளை மாலை 6:50 வரை நமக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் என்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன், விவேகத்துடன் செயல்படுவது, நிதானித்து செயல்படுவது, யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு தருவதாக அமையும். எதையும் எடுத்தும் கவிழ்த்தும் என்று முடிவு பண்ண வேண்டாம் நண்பர்களே. உங்களது மனதிற்கு பிடித்த வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு, நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று வம்பு தும்பு எதுக்கும் போகாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களை சீண்டினாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன், விவேகத்துடன் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நண்பர்களுடன் உங்களுக்கு அதிகமான நல்ல ஜாலியான நேரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய பணம் செலவழித்து விடாதீர்கள். நிதி பக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாகவே இருக்குங்க. பண வரவுகள் இன்னைக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு செய்ய வேண்டியது அவசியம். எது ரொம்ப அத்தியாவசிய செலவுகள், எதை செய்தியாக வேண்டிய செலவுகள், எதை தவிர்க்கலாம், எதை தள்ளி போடலாம் என்று செலவுகளை பிரித்து நீங்கள் வகைப்படுத்தி செயல்படுவது நல்லது நண்பர்களே. செலவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க. எனவே எந்த விதமான முதலீடுகள் கவர்ச்சிகரமாக உங்களுக்கு இருந்தாலும் அதில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. மேலும் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் இன்றைய தினம் எடுக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கு நல்ல விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படுத்துவது உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவருடன் இனிமையான உறவை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மிக சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களது நண்பர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய தருணங்கள் அமைய பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளில் சில விஷயங்கள் தவறு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்க கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் 4 விஷயங்களை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்கணும். கோபம் அது 1 நிமிடமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதற்கு தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்யலாம். மேலும் எந்த வித விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். 3வது செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது ரொம்ப அவசியம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டாம். சில தவறான தாழ்வு மனப்பான்மையை மனதில் உருவாக்கி கொண்டு நம்மால் இது செய்ய முடியாது, ஒருவேளை இப்படி நடந்துருமோ இல்லை அப்படி நடந்துருமோன்ட்டு நீங்க எந்த விதமான பிம்பத்தையும் மனசுல ஏற்படுத்தி கொண்டு அந்த பிம்பத்தை வைத்து நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய தருணம் இது. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கலாம். சமூக வலைத்தளங்களில் கூட இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான தவறான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. உங்களது பேச்சில், வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து முக்கியமான சில விஷயங்களை பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் கடுஞ்சொற்கள் எதுவும் கூறிவிடாதீங்க. அதனால உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு செய்யாத வார்த்தைகள் இன்றைய தினம் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. சில விஷயங்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் உட்கார்ந்து நீங்க பேசுறது மூலமாக நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். ஆனால் இல் வாழ்க்கை மிக சூப்பராகவே இருக்குங்க. உங்களது திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு தனிச்சிறப்பான நாளாக இருக்கு. நீங்கள் யோசித்து கூட பார்க்காத சில அசாதாரண விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
இன்றைய தினம் உங்களது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது நண்பர்களே. இறை வழிபாடுகள் மூலமாக கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் தொழில் புரியும் பிசினஸ் மேன்களுக்கும் இறை வழிபாடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு. எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வகையில் இன்றைய தினம் குடும்ப தேவைகள் ஏதாவது ரொம்ப அவசியமான தேவைகள் இருந்தது அப்படின்னா அதை இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. ஆனால் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையணும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமது சேனலில் நமது தொழில்நுட்ப ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க நண்பர்களே. புதியவர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரெட் கலர், சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான அசதி சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வேகமாக செய்யணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக பதட்டம் இல்லாமல் நிதானமாக விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்குங்க. 10 காரியம் செய்கிற இடத்துல நீங்கள் 2 காரியம் செய்தால் கூட மன திருப்தியோடு கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வேற பிரச்சனைகளும் வராமல் அது இருக்க உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனசில் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். எந்த விதமான குழப்பங்கள் மனசில் இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே. அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த விஷயங்களை யோசிச்சிங்க. உங்களது காரியங்கள் உங்களது பொழுதுபோக்கு விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுவது சந்தோஷத்தை தருங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயம் தொடர்பான தொண்டு தொடர்பான பணிகள், அதாவது பொது பணிகள் சம்பந்தமான விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் கொஞ்சம் யோசித்து விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கும் பொழுது எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டியது அவசியம். வேளாண்மை விவசாயமான அனைத்து துறைகளிலும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து எடுத்தோம் கழுத்தோம் என்று செயல்படாமல் இருக்கிறது நல்லது. சிந்தித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எங்களோடு பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்களுக்கு. ஸோ உங்கள் கருத்துக்கள் மூலமாக எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுனால உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. புதியவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றத பார்த்துக்கங்க. நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அதையும் உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுக்கு ஆன் டைமில் நமது ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.